சிஜேவும் ஸ்வீட்டும் அவங்களோட அம்மா இறுதி சடங்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாலாஸ் டிரைவ் பை நடத்தி அங்க இருக்க வண்டியை கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ இப்போ வேற வழியே இல்லாம சிஜே, ஸ்வீட், ரைடர் அண்ட் பிக் ஸ்மோக் 4 பேருமே அங்க பக்கத்துல இருக்க சைக்கிள் எடுத்துட்டு சிஜே உடைய வீட்டை நோக்கி பயணம் செய்வாங்க. ஆனா நம்ம சைக்கிளை மிதிச்சு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பாலாஸ் அவங்களுடைய கார்ல துரத்திட்டு வந்து நம்மள டிரைவ் பை பண்ண பார்ப்பாங்க. இதனாலேயே இந்த கேம் உடைய ஸ்டார்டிங் மிஷன் நிறைய பேருக்கு டஃபா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம என்னதான் சைக்கிள் அழுத்துனாலும் பின்னாடி வர பாலாஸ் நம்மள டிரைவ் பை பண்ணி சிஜேவை மேக்ஸிமம் ஹெல்த்தை கம்மி பண்ணி இல்ல அவனை சாவடிக்க கூட செஞ்சிருவாங்க. ஆனா இந்த மிஷன்ல ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பின்னாடி தரத்துற பாலாஸை தரத்த விடாம பண்ணலாம். சோ பாலாஸ் கார் உங்களை தரத்தும் போது சிஜே, ஸ்வீட், ரைடர் அண்ட் பிக் ஸ்மோக் ஒரு இடத்துல பிட் ஸ்டாப் மாதிரி நிப்பாங்க. அந்த இடத்துல பாலாஸ் கார் வந்து டிரைவ் பை பண்ணும்போது ஆளுக்கு ஸ்பிளிட் அப் ஆகி ஒரு சைடு போவாங்க. அப்போ ரைடர் வந்து ஃபாலோ மீ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நீங்க ரைடரை ஃபாலோ பண்ணாம ரைட்ல கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட் நீங்க அழுத்துறீங்க அப்படின்னா அங்க பாலாஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க நின்றுட்டு இருக்க 2 பாலாஸை ஒருத்தனை உங்களோட சைக்கிளை வச்சு ஏத்தி காலி பண்ணிருங்க. இப்போ காலி பண்ணிட்டு அவன் டிராப் பண்ண எஸ்எம்ஜி எடுத்து மீதம் இருக்க இன்னொரு பாலாவையும் காலி பண்ணி அவனுடைய எஸ்எம்ஜியும் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய சைக்கிள் எடுத்து பொறுமையா ரைடரை ஃபாலோ பண்ணி போலாம். எந்த பாலாஸ் காருமே உங்களை ஃபாலோ பண்ணாது. ஸோ நம்மள துரத்தின பாலாஸ் கார் தான் அங்க நிப்பாட்டி அந்த 2 ஆளுங்களுமே கீழே இறங்கியிருப்பாங்க. எதுக்காக இறங்கினாங்க அப்படின்றது சீரியஸ்லி தெரியல. ஸோ இந்த மிஷன் நீங்க ஈஸியாகவும் முடிக்கலாம், பிளஸ் உங்க கையில எஸ்எம்ஜியும் கிடைச்சிரும்.